வேழம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மனித மனதிற்கு அப்பாற்பட்ட பல யோக ஞான ஜோதிட ரகசியங்களையும் இந்த பூலோகம் தவிர அண்டத்தில் உள்ள பல அண்டங்கள் பற்றியும் பிறப்பு இறப்பு ரகசியங்கள் பற்றியும் இறந்த பிறகு என்ன நடைபெறுகிறது என்பது பற்றியும் மிக ஆழமான செய்திகளை சுருக்கமான அளவிலே இயன்றவரை எளிமையாக நான் கூற முயற்சித்து வருகிறேன். இதை ஆர்வத்தோடு கேட்பவர்கள் நன்றாக கேட்டு அதனுடைய பயன்பாட்டை அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அது மேலும் பேசுவதற்கு ஒரு ஊக்கத்தை தருவதாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், இதை போன்ற செய்திகளை விரும்புகிற மனித மனங்கள் மிக குறைவு. அது காரணம் இந்த பூமியினுடைய புவி ஈர்ப்பு விசை. இந்த புவி ஈர்ப்பு விசையால் இந்த மானிட உடல்கள் இந்த மண்ணை பற்றி மட்டுமே சிந்திக்கும் தன்மை உடையதாக இருக்கிறது. இந்த ஆகர்ஷண எல்லையை உடைத்து இந்த மனம் என்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஆற்றல்கள் இறைந்த ஒரு சக்தி, அதையும் கடந்து இந்த முக்தி நெறி பெறுவது அல்லது இறை நிர்வாகங்களை அறிவது, பிறப்புக்கு முந்தி என்ன நிலை என்று அறிவது, இறப்புக்கு பிந்திய நிலையை அறிவது என்பதெல்லாம் மிக கடினமான ஒரு செயல். அது இறைவன் வைத்த நாடகம். கோடிக்கணக்கான மனிதர்கள் உலகம் உண்மை என்று நம்பியே வாழ்கின்ற நிலையில் அரிதிலும் அரிதாக அங்கங்கே பல காலங்களிலும் ஞானம் உணர்ந்தவர்கள், அறிவு கண்கள் மிக பிரகாசமாக பெற்றவர்கள், இறைநிலையை நன்கு உணர்ந்தவர்கள் பல இடங்களிலும் அவதரித்து இந்த உண்மைகளை அவர்கள் ஜீவித காலங்களிலே மனித சமுதாயம் உய்ய வேண்டும் என்று கூறிச் சென்றார்கள். அந்த அடிப்படையில்தான் நான் பெற்ற அனுபவங்கள் சிலவற்றில் விரும்புகிற உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன். இதை போன்ற செய்திகள் கிடைப்பது மிக மிக அரிது. அது எவ்வளவு காலம் கிடைக்கும் என்பதும் நம்முடைய கையில் இல்லை. சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்பது 7 சமுத்திரங்கள் என்று கூறுவார்கள், சப்த சாகரம் என்று கூறுவதுண்டு. அந்த 7 கடல் போல இருக்கிறது. அதில் நான் கூறுவது ஒரு கையளவு தண்ணீர் கூட இருக்காது. கூற வேண்டிய விஷயம் அந்த அளவு இருக்கிறது. இதை நெடுங்காலம் இருந்து இந்த குருகுல வாசம் என்று சொல்லுவார்கள். அந்த காலங்களிலே தினந்தோறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இது போன்ற உயர்ந்த அடுக்குகளிலே மனதை சஞ்சரிக்க விட்டு சந்தேகங்களை கேட்பது, நிவர்த்திப்பது என்று அந்த மேல்நிலை உலகங்களிலே மனதை வைத்து விவாதித்து வாழ வேண்டிய செய்திகள் இவை. இவற்றை நாம் கூறுகிற நேரம் மிக மிக குறைவு. அதில் இயன்றவரை இந்த செயல் நடக்கிறது. இந்த மானிட உடம்புகள் என்ற இயந்திரங்கள், பறவையானாலும் சரி, விலங்கானாலும் சரி, இவை அனைத்தும் இயந்திரங்கள். பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட கூடு. இந்த கூட்டிற்கு துருத்தி என்ற சுவாசத்தை தருகிற, ஆற்றலை தருகிற, அந்த பிராணசக்தியை தருகிற நுரையீரல் என்று நாம் சொல்கிறோம். இது ஒரு எறும்புக்கும் கூட அந்த சுவாசிக்கிற சக்தி இறைவன் வைத்திருக்கிறார். இப்படி இறைவனுடைய அந்த படைப்பு, இந்த உருவம்தான் படைத்து படைத்து அழிந்து செல்கிறது.
அந்த உருவத்தினுடைய ஒரு உருவத்தை எறும்பு முதல் அத்தி முதலாக எறும்பு ஈராகன உயிர் அத்தனைக்கும் சித்தம் மகிழ்ந்தளிக்கும் தேசிகா என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அத்தி என்றால் யானை. யானை முதல் எறும்பு வரைக்கும் உணவு படியளக்கின்றவன் இறைவன் என்று கூறுகிறார்கள். அதைப்போல யானையையும் படைத்து எறும்பையும் படைத்திருக்கிறார். அந்த எறும்புக்கும் ஒரு பசி, தாக, தூக்கம் போன்ற உணர்வுகளையும் வைத்திருக்கிறார். இது போன்ற தொழில்நுட்பங்கள் நான் இந்த சப்தசாகரம் என்று கூறியது போல 7 கடலில் ஒரு கை தண்ணீரை கண்டுபிடித்த நிலையில்தான் மானிட சமுதாயம் இருக்கிறது. கண்டுபிடிக்க வேண்டியவை இந்த கடல் அளவு இருக்கிறது. இந்த உடம்பை நவகோள்கள் மூலமாக இறைவன் ஆட்டுவிக்கிறார். நவகோள்கள் பூத அண்டம் என்று நான் பல இடங்களிலே கூறியிருப்பேன். அதை பூத ஆகாயம் என்று கூறுவார்கள். அதை நான் எளிதாக புரிய வேண்டும் என்று என்னிடம் கேட்பவர்களுக்கு பூத ஆகாயம், பிரகராகாயம், பர ஆகாயம் என்று 3 அடுக்குகளாக அதுவும் கூறப்பட்டது ஞானிகளால். இந்த 3 அடுக்குகளில் இருக்கிற அந்த பர ஆகாயத்தில்தான் அந்த இறைவனுடைய முழு ஆற்றலும் புறப்பட்டு வருகிறது என்றும் நான் ஏற்கனவே கூறியிருக்கலாம். அந்த பர ஆகாயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த பேரொளி அலைகள்தான் அந்த பரசிவம் என்றும் பரசக்தி என்றும் சொல்லப்படுகிறது என்றும் நான் கூறியிருப்பேன். பராசக்தி என்று அதை நாம் கூறுகிறோம். பரமசிவன் என்று கூறுகிறோம். பரசிவம் பரசக்தி என்பது அதனுடைய பெயர். இது பர ஆகாயம் என்பது மனித மனதால் கற்பனை செய்து பார்க்க முடியாத தொலைவில் இருக்கிறது. அவ்வாறு தொலைவில் இருந்தாலும் அது இங்கும் இருக்கிறது. இதில்தான் குழப்பங்கள் வரும். ஆகவேதான் இந்த நுணுக்கமான விஷயங்களுக்குள் அதிகமாக நான் செல்வதில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் தலையை பித்தத்தை ஏற்றி சித்த சுவாதீனத்தை தடுமாற செய்கிற தத்துவங்கள். இவ்வாறு இந்த ஆகாயங்கள் வேறு வேறு அடுக்குகளிலே சஞ்சரிக்கிற மனிதன் பைத்தியம் என்ற பட்டத்தை வெகு விரைவில் பெற்று விடுவான். அதுபோல பட்டங்கள்தான் என்னை போன்றவர்கள் பெற்றது. அது உலகத்தார் பார்வையில் அவ்வாறு தான் விளங்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆகவே இந்த பர ஆகாயத்திலிருந்து இறைவன் எங்கும் நிறைந்து இந்த மானிட உடலிலும் இருந்து கொண்டு இந்த ஜீவனை ஆட்டுகிறார். அவையெல்லாம் மிக அதிநுட்பமான விஷயங்கள். இப்போது நம்முடைய நவக்கிரகங்கள் இந்த உடம்பை எப்படி ஆட்டுவிக்கிறது? பொம்மைகள் இங்கு இருக்கிறது. இதற்கான ஆட்டுவிக்கும் சக்தி அங்கிருந்து அலைவீச்சுக்களாக வருகிறது. மின் அணு என்று நாம் சொல்லுகிறோம். எலக்ட்ரானிக் வேவ்ஸ் என்று சொல்வதைப் போல இவையெல்லாம் இறைவனுடைய படைப்பில் இருந்துதான் மனிதர்கள் கண்டுபிடித்து வளர்ச்சியை பெறுகிறார்கள். அதுபோல இந்த நவக்கிரகங்களில் இருந்து வருகிற இந்த மின் ஆற்றல், இந்த மின் அணு கதிர்வீச்சுகள் ஒளியாண்டுகளை விட அதிக வேகமாக பரவி உலகமெங்கும் வான்வெளியெங்கும் நிறைந்திருக்கிறது. ஒளியாண்டுகள் தான் இருப்பதிலே அதிகமான வேகம் என்று சொல்வார்கள். அது ஒளியாண்டு அளவையும் தாண்டி இவைகள் அணுக்கள் எங்கும் பறந்திருக்கிற காரணத்தால் அணுக்கள் வழியாக ஊடுருவித்தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும், ஆகாய வெளிகள் அனைத்தும் எங்கெங்கெல்லாம் ஜீவிதம் நடைபெறுகிறதோ அந்தந்த அண்டங்கள் அனைத்தும் பரவி வியாபித்திருக்கிறது இந்த நவகோள்களுடைய கதிர்வீச்சுக்கள். இந்த நவகோள்கள் மானிட உலகத்திற்கு தனியாகவும், விண்ணுலகத்திற்கு தனியாகவும், அதற்கு மேல் உலகத்திற்கு தனியாகவும் என்றெல்லாம் இது மிகப்பெரிய தலைக்குழப்பமான விஷயங்கள். அது அந்த துறையில் சென்று பார்த்தால்தான் தெரியும். இப்போது நாம் இந்த குறைந்த அடுக்கை வைத்தே நான் விளக்க முயற்சிக்கிறேன். அங்கிருந்து இந்த கதிர்வீச்சுகள் வருகிறது. இவை பொதுவாக ஒளிபரப்பப்பட்டாலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல் அதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த கதிர்வீச்சுகளை இந்த 9 கோள்களுடைய கதிர்வீச்சுகளும் வந்து கொண்டிருக்கும். இவர் பிறந்த நட்சத்திரத்தினுடைய தாக்கம் இவருக்கு இருக்கும். இவர் உதாரணமாக ஒரு பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அது சந்திரனுடைய வீடு. நட்சத்திரம் வந்து சனியினுடைய நட்சத்திரம்.
அந்த ராசியிலே சந்திரன் ஆட்சி பலத்தை பெறுகிறார். அந்த சந்திரன் யாரோடு சேர்கிறார், அந்த வீடு யாரால் பார்க்கப்படுகிறது, அந்த வீட்டினுடைய அதிபதியே சந்திரனாகிறார். இதுவே மக நட்சத்திரம் சிம்ம ராசி என்றால், சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் எங்கிருக்கிறார், அவரோடு சேர்ந்த பார்த்த கிரகங்கள் எவை என்று பலவிதமான கணித முறைகளின் வழியாக இந்த மனிதனுடைய மனம் எப்படி இயங்குகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். சந்திரமா மனசோ ஜாதகா என்று வேதங்கள் சொல்கிறது. சந்திரன் மனதை குறிப்பது என்று ஜோதிட சாஸ்திரமும் அவ்வாறே கூறுகிறது. மாதுர்காரகன் என்று தாயையும் குறிக்கிறது, உடம்பையும் குறிக்கும். ஆகவே இந்த சந்திரன் வழியாகத்தான் மனம் இயங்குகிறது. மனதை ஒட்டி இந்த உடல் இயங்குகிறது. மனதிலே ஆசைகள் எழுகிறது. மனம் மூளையை தூண்டி இந்த உடல் உறுப்புகளை தூண்டி மனித எந்திரங்களை செயல்பட வைக்கிறது. இதுதான் இதனுடைய அடிப்படை தொழில்நுட்பம். நீங்கள் இதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். நன்றாக ஓய்வாக இதை உங்களுக்கு வாய்ப்பிருந்தால் சிந்தித்து பாருங்கள். மிக மிக பிரமிப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி ஒரு நூதனமான விளையாட்டை இறைவன் செய்கிறார் என்பது ஞானம் தெளிந்தவர்களுடைய பார்வை. இது இந்த பூத ஆகாயத்தை தாண்டிய நிலையில் தெரிகின்ற உண்மைகள். மனித மனம் அந்த கீழடுக்கு என்கிற அந்த சாமானிய அடுக்கு, இப்போது நாம் மண்ணிலே வசிக்கிறோம் என்றால், ஒரு 1000 அடிகளை தாண்டி மனிதனுடைய எண்ணங்கள் போவதில்லை. இது பலருக்கும் தெரியாது. இந்த 1000 அடிகளுக்குள் நிறைந்திருக்கிற எண்ண கூட்டங்கள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது என்பதையும் சாமானிய மனதால் உணர முடியாது. அதனால்தான் ஊருக்கு ஊர் அந்த எண்ண ஓட்டங்கள் மாறுகிறது. அங்கு இருக்கிற மனிதர்களுடைய பெரும்பான்மையான எண்ண குவியல்கள் எப்படி இருக்கிறதோ அதன்படியே அனைவரும் இயங்குகிறார்கள். அது சுற்றுப்புற சூழலால் ஒரு மனிதனுடைய வாழ்வு தீர்மானிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணம். மரபு ரீதியாக அது பிறந்த ராசி, லக்னம் இவற்றை பொறுத்து அந்த மண்ணுக்கு ஏற்ற குணம், வித்துக்கு ஏற்ற குணம் என்று இரண்டையும் கலந்து ஒரு மனித இயந்திரம் செயல்படுகிறது. அது மண் என்பது தாய், வித்து என்பது தந்தை. இதை தவிர முந்திய பிறவியில் இவன் என்ன செய்திருக்கிறானோ அந்த பதிவுகள் இவனுடையதான் வைத்து அனுப்பப்படுகிறது. அதுவே சித்தம் என்று சொல்லப்படும். அந்த சித்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை, அதாவது பூமியினுடைய மண்ணினுடைய ஆழம் என்பது ஆயிரக்கணக்கான மைல்கள் இருந்த போதிலும் மனிதன் ஒரு 10 மைல் 15 மைலுக்கு மேல் துளையிட்டு போகவில்லை என்று அறிவியல் கற்றவர்கள் கூறுகிறார்கள். அதிகபட்சமாக 20 மைல் 25 மைல்களுக்கு மேல் துளையிட்டு செல்ல முடியவில்லை என்பது மனிதர்களுடைய நிலை. அதைப்போல இந்த சித்தம் மிகப்பெரிய ஆழமான கடல். இதுவரை எத்தனை பிறவி எடுத்தானோ அத்தனை பிறவியில் உள்ள நினைவு பதிவுகள் இருக்கிற ஒரு பேழை. அதைத்தான் சித்தம் என்று சொல்கிறார்கள். வெளியே தெரிவது மரம் என்றால் மண்ணுக்குள் இருப்பது வேர். அந்த வேருக்கு மூலமாக இருப்பது வித்து. அந்த வித்து போன்றதுதான் இந்த சித்தம் என்று கூறுவார்கள். அந்த சித்தத்தில் ஒரு குறிப்பிட்ட மிக குறைந்த எல்லை வரை சென்று சில விஷயங்களை பார்க்கலாம். அவ்வாறு அந்த குறைந்த அளவு தோண்டும் போது கிடைக்கிற செய்திகள் தான் போன ஜென்ம நினைவு போன்றவற்றினுடைய சின்ன சின்ன ஒரு அறிகுறிகள். அதில் ஆழமாக செல்வது என்பது மிக கடினமான வேலை. அது சித்தத்தை குழப்புகிற வேலை. அது முன்பு நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பினேனா என்று தெரியவில்லை. அதனால் அது எப்படி அதற்கு நான் ஒரு சொல்லியிருந்தேன் என்றால், உறைந்து போன ஒரு சாக்கடைக்கு மேல் தெளிந்த நீர் ஓடுவது போல அநேக மனித மனங்கள் இயங்குகிறது. மேலே நல்ல சுத்தமான தண்ணீராக இருக்கும். கீழே இறுகிப்போன சாக்கடை. அது கருப்பு நிறத்தில் இருந்தாலும் சில இடங்களில் தெளிவாக மேலே ஓடிக்கொண்டிருக்கும். அதுபோல அது நல்ல தண்ணீரா என்றால் தண்ணீர் நன்றாக இருக்கிறது. உள்ளே இருக்கிற அந்த அசடுகள், அந்த செடிமெண்ட்ஸை எல்லாம் எடுக்க வேண்டும்.
அதை கிளறிவிட்டால் தான் இது என்னென்ன அசடுகள் உள்ளே இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த சித்தத்தை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் துளையிட்டு உள்ளே செல்ல முடியாதபடி சூப்பர் பாஸ்வேர்டு இறைவன் போட்டு வைத்திருக்கிறார். காரணம் அவற்றை தெரிந்து கொண்டால் இவன் சித்த சுவாதீனத்தை இழந்து விடுவான். இந்த இருக்கிற வாழ்க்கையும் இவனுக்கு போய்விடும். பைத்திய நிலைக்கு போவான். இப்படி பல குழப்பங்கள் இதில் வந்து சேரும். ஆகவே மனிதர்கள் இந்த ஒரு 1000 அடிக்குள் தன்னுடைய ஊர், தன்னுடைய இனம், தன்னுடைய மொழி, தன்னுடைய தெரு, தன்னுடைய வீடு, தன்னுடைய உறவினர், தன்னுடைய நண்பர், அதற்கு மேல் ஓய்வு கிடைக்கும்போது உலக விவகாரங்கள், அரசியல், சினிமா, யார் பணக்காரர், யார் ஏழை, இன்று என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்னென்ன வேலை, இப்படி இந்த தாழ்ந்த நிலையில் உள்ள எண்ணக்கூட்டங்களால் ஆளப்படும் மனித மனம் ஞானத்தையும் அவ்வாறே எளிதாக பிடித்து விடலாம் என்று ஒரு தவறான கணக்கை போடுகிறது. அது அவ்வளவு எளிதல்ல. இந்த எண்ணக்கூட்டங்களை நீங்கள் ஒரு மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு மலைப்பகுதிக்கு சென்று பாருங்கள். உங்களுக்கு அப்போது நன்றாக தெரியும். அங்கே அதிக மனிதர்களுடைய வரத்துக்கள் இல்லாததால் அங்கே எண்ண அடர்த்தி இல்லாமல் வெட்ட வெளியாக இருக்கும். அங்கே மனிதன் ஒரு ஏகாந்தத்தையும் ஒரு நிம்மதியையும் உணர்கிறான். அதே ஆள் ஒரு 5, 6 மைலுக்கு அந்த பக்கம் போய் மலைப்பகுதியில் இருந்துவிட்டு இந்த மனதை கூர்மையாக வைத்திருப்பவர்கள் ஊருக்குள் நுழைந்தவுடன் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மனிதர்களுடைய அந்த எண்ணக்கூட்ட தாக்கத்தை நன்றாக உணர முடியும். அந்த ஊருக்குள் நுழைவார், பிறகு அப்படியே ஊருக்குள்ளே வந்து விடுவார். பிறகு அவருடைய வீட்டிற்கு வந்தால் வழக்கம் போல உள்ள அந்த எண்ணப்பதிவுகள் அங்கே சுற்றி கொண்டிருக்கும். இதற்குள் மனிதன் மாட்டிக்கொள்ளுவான். இப்படி இந்த எண்ண கூட்டங்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் எப்போதும் விழிப்பு நிலையிலே இருப்பவன் தான் விழித்திருப்பவன் என்று கூறப்படுகிறது. அதைத்தான் பசித்திரு, தனித்திரு, வெளித்திரு என்று ராமலிங்க வள்ளலார் பெருமான் கூறினார். பசித்திரு என்றால் ஞானப்பசியோடு இரு. விழித்திரு என்றால் இந்த உலகம் பொய் என்ற உண்மையை தெரிந்து விழிப்போடு இரு. தனித்திரு என்றால் இந்த உலக பந்தபாசங்கள், மயக்கம், மாயை, மோகம், ஆசை என்ற பல விஷயங்களை விட்டு தனித்தே இரு. இந்த 3ஐயும் தெரிந்து கொள் என்று கூறினார். அதை மேலோட்டமாக பொருளை எடுத்துக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள். இப்போது இந்த மானிட யந்திரம் விண்வெளி கோள்களினுடைய காந்த சக்தியால் இயங்குகிறது. அந்த உடம்பை இயக்குவதற்கு பஞ்சபூதங்களில் 5 பூதங்களுடைய துணையும் தேவைப்படுகிறது. காற்று நிச்சயமாக வேண்டும். இப்படியெல்லாம் இயங்க வேண்டுமென்றால் இதை ஒரு இயந்திரமாக பார்த்தார்கள் ஞானிகள். முதல் அறவை இயந்திரம் வைத்தது இறைவன். அது பற்கள். அநேகமான பலருக்கு அந்த பற்கள் என்று அரைத்து தின்னும் பழக்கம் இருக்கிறது. பறவைகளுக்கு அந்த பற்கள் இல்லை. அப்படியே அது விழுங்கி ஜீரணிக்கும் விதமாக அதனுடைய குடல் அமைப்பு இருக்கிறது. மனிதனுக்கு அறவை இயந்திரம். சுவை தெரிகின்ற விதமாக நாவு. அதற்கு அப்பால் உள்ளே அரைக்கின்ற அந்த கிரைண்டர். நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, இறைவன் வைத்த கிரைண்டர், முதல் கிரைண்டரை கண்டுபிடித்தவர் இறைவன்தான். அந்த குடல் ஒன்றோடு ஒன்று சுற்றி சுழன்று கல் இல்லாமலே அந்த தசைகள் அரைத்து கழிவுகளை வெளியே தள்ளுகிறது, சத்துக்களை உறிஞ்சுகிறது. முதல் செப்டி டேங்க் கட்டியவரும் இறைவன் தான் என்று எனக்கு வேண்டியவரிடம் வேடிக்கையாக நான் குறிப்பிடுவேன். அவர்களுக்கு வியப்பாக இருக்கும். முதல் செப்டி டேங்க் கடவுள் தானப்பா வைத்திருக்கிறார் மனித உடம்பில். மனிதன் வைக்கிற செப்டி டேங்க் சிறிது அதில் துவாரம் இருந்தாலும் அதனுடைய துர்க்கந்தம் 4 திசைகளுக்கும் போய்விடும். ஆனால் மனித உடம்பில் 9 ஓட்டைகள் இருக்கிறது. இந்த 9 ஓட்டைகள் இருந்தாலும் அது ஒரு புறம் வைத்திருக்கிறார் இறைவன். கழிவும் அங்கேதான் இருக்கிறது. இரத்த ஓட்டங்களும் மின்சார ஓட்டமும் அங்குதான் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களையும் ஒரு மாமிச உடம்புக்குள் அடைத்து நரம்பு, எலும்பு, தசைகள் இவற்றையெல்லாம் வைத்து அந்த ஒரு வீடு கட்டியது போல உருவாக்கப்பட்டது இந்த மானிட உடல். இந்த மானிட உடலை மனிதன் உருவாக்கி கொண்டானா என்றால் நிச்சயமாக இல்லை. தாய் தந்தையர்கள் உருவாக்கினார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு தெரியாது.
அதான் இட்டார் அறிந்திலர் ஏற்றவள் கண்டிலள் என்று முன்பே நான் கூறியிருப்பேன். அதை பிரம்மன் இருவர் மண் சேர்க்க ஒருவர் வனைய ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடுபாம்பே என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இருவர் மண் சேர்த்தார்கள், பிரம்மன் வனைந்தான். அது இளமையில் 1 வயது 2 வயது குழந்தையாக இருக்கும்போது அனைவரும் பார்த்து மகிழ்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. அருமையாய் இருப்பினும் அந்த சூளை வயது முதிர்ந்து அந்த இளமையெல்லாம் போய் தசைகளெல்லாம் வாடி வதங்கி வற்றி சுருங்கி விகார ரூபம் அடைந்தால், மரணதேவனுடைய பிடிக்கு மாட்டி போனால் அந்த உடம்பு உயிரும் போன பிறகு அரைக்காசுக்கு ஆகாது. உடம்புடைந்தால் அதை ஓடென்று வைப்பர், உடம்பு உடைந்தால் இறைப்போதும் வையாரே. ஒரு மண்குடம் உடைந்தால் அதை ஓட்டுக்காகும் என்று வைப்பார்கள். இந்த உடம்பு உடைந்தால் ஒரு சில நாளிகைகள், சில மணி நேரங்கள், இன்று வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்ததால் அதை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கிறார்கள். அந்த காலங்களில் அந்த வசதிகள் இல்லை. அதனால் அதற்கு வேறு சில உபாயங்களை அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு கையாள்வது உண்டு. அதுபோல இந்த மானிட தேகம் ஒரு எந்திரமாக செயல்படுகிறது. கோள்கள் இந்த மனிதனுக்கு மின்சார சக்தியாக இருந்து செயல்படுகிறது. அந்தந்த தனி மனிதனை வாங்குகிற விதமாக அவனுடைய உடம்பிலே ரிசீவர்களும் இருக்கிறது. அங்கிருந்து அனுப்பப்படுகிறது. இந்த உடல் ரிசீவர் என்ற அமைப்பிலே செயல்படுகிறது. இவற்றை ஒரு பிடிக்கிற சேனல் என்று வருகிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். என்று ரிமோட் மூலமாக அது செய்யப்படுகிறது. அந்த டெலிவிஷன் வந்த ஆரம்ப காலங்களிலே போய்த்தான் அந்த சேனலை மாற்ற வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதன் பிறகு ரிமோட் வந்தது. இதைப் போலவே ஞானம் பெற்றவர்கள் தங்களுடைய மனதை அதை டியூன் செய்து கொண்டே போகிறார்கள். எந்த சேனல் தேவையோ அந்த சேனலுக்கு டியூன் செய்யக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த உலகம் தொடர்பான விஷயங்களுக்கே எந்நேரமும் இந்த ஒரு சேனலை பார்த்து கொண்டிருந்தால் இதுதான் தெரியும். இதிலே மீண்டும் மீண்டும் இதில் PhD வாங்கலாம். நம்முடைய ஞானிகள் எல்லாம் அவ்வாறு செய்யவில்லை. இதை தாண்டிய உலகங்களிலே முக்த அண்டம் என்று இங்கே இருந்தாலும் அந்த முக்தர்களுடைய அண்டத்திலே இருப்பார்கள். எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இங்கே உடம்பு இருக்கும், மனம் முக்தி நிலையில் விடுபட்டு இருக்கும். இது போல இந்த யூஸ் அண்ட் த்ரோ என்று பல விஷயங்களை நாம் சொல்கிறோம். ஒரு முறை உபயோகித்து தூர எறிவது. இதுபோல்தான் இந்த உடல் இருக்கிறது. ஒரு முறை உபயோகம். இந்த நினைவுகள் அந்த உடம்புக்கு மட்டும் அந்த நினைவுகள். நான் யார், என்னுடைய தந்தை யார், பாட்டன் யார், முப்பாட்டன் யார், ஊர், இனம், மொழி, ஜாதி என்று பல விஷயங்களை நினைவில் வைத்திருப்பான். இந்த உடம்பை விட்டு உயிர் போனால் அனைத்தும் போயிற்று. காரணம், அதோடு முடித்து விடுகிறார் இறைவன். மறுபிறவிக்கு அந்த நினைவை தொடர அனுமதிப்பதில்லை. அவ்வாறு அந்தந்த காலங்களோடு அந்தந்த நினைவுகள் மறக்கடிக்கப்படுகிறது. இந்த சூதுவாதுகள் தெரியாமல் மனிதர்கள் கணக்கில்லாத விஷயங்கள், தங்களுடைய மனதால் ஆராய முடியாத பல விஷயங்களை எளிதாக பிடித்து விடலாம். குறுகிய காலத்தில் அதை கற்றுக்கொண்டு விடலாம். அனைத்துக்கும் விடை உடனே கிடைத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவதும், இந்த விதியை மாற்றிவிடலாமா, எங்கு சென்றால் மாறும், என்ன செய்தால் மாறும், இந்த உலகத்திற்கு இறைவன் கணக்கில்லாத ஒரு மின்காந்த சக்தியை வைத்து வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் உயர்த்துவதற்கும் வீழ்த்துவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் துன்பப்படுவதற்கும் பலவிதமான பொருள்களையும் நிகழ்ச்சிகளையும் வைத்திருக்கிறார். இவற்றிலிருந்து விடுபடுவது, இதை சமாளிப்பது என்று இந்த அனித்திய வாழ்வு, ஒரு முறை வாழ்வு அத்தோடு முடியப் போகிறது. ஒரு மனிதன் இப்போது 60 வயது ஆகிறது. 30 வயதில் அவன் கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பான். அந்த கொடிய துன்ப நினைவுகள் வேண்டுமானால் இருக்குமே தவிர, அனுபவிக்கும் போது இருந்த துன்பம் இப்போது இருக்காது. மனிதர்கள் அதை அப்படியே நம்முடைய இப்போது இருக்கிற தொலைபேசி, கைபேசிகளில் இருக்கிற வசதி, டெலிட் செய்வது, பிளாக் செய்வது என்றெல்லாம் மனிதர்களே கண்டுபிடிக்கிறார்கள். அதுபோலவே இறைவன் வைத்திருக்கிறார். மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டிய நினைவுகளை அகற்றலாம். எத்தனை காலம் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம்.
இது மனித மனதினுடைய நினைவுத் திறனுக்கு மனிதர்கள் வைப்பது போல் ஜிகாபைட், மெகாபைட், டெராபைட் என்றெல்லாம் இல்லை. இது கணக்கு வழக்கில்லாத அளவு கோடிக்கணக்கிலே இது இருக்கிறது. வைக்கலாம். மனிதர்கள் பயன்படுத்துவது மிக குறைவு. இதை மறுபிறவிக்கு எடுத்துச் செல்லலாம். தேவையில்லாதவற்றை இறைவனே அளிக்கிறார். அந்த ரகசியமும் சாமானிய மனதால் உணர முடியாதது. ஏனென்றால் அனைத்து சுமைகளையும் இந்த சித்தம் சுமக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஒரு பலவீனமான பதிவுகளெல்லாம் அவ்வப்பொழுது வாடிக்கையாகவே அழிந்துவிடும். அது கனவு நிலையிலும் அழிக்கப்படுகிறது. பல பதிவுகள் மனதிலே இருக்கும். கனவு வழியாக அவையெல்லாம் அப்படியே டெலீட் செய்யப்படுகிறது. வலிமையான எண்ணங்கள் நெடுங்காலம் இருக்கும். அதில் மிக மிக எண்ணத்தில் வலிமை பெற்றவர்களே அந்த எண்ணங்களை பல 1000 ஆண்டுகள் பிழைத்திருக்க வைக்கிறார்கள். ஆனால் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்று வள்ளுவர் பெருமான் கூறினார். அந்த எண்ணங்கள் வலிவாக இருந்தால் மட்டுமே அவை நெடுங்காலம் பிழைத்திருக்கும். நம்முடைய ஞானிகளுடைய எண்ணங்கள் எல்லாம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் வான்வெளியிலே நிச்சயமாக இருக்கும். ஆகவே இந்த மானிட எந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு வெண்ணில் மனிதனுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை ஈர்த்து கொள்ளும் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதுதான் இந்த ஜோதிடம், ஆன்மீகம், மர்மமான விஷயங்களில் உள்ள பல ஈடுபாடுகள் அனைத்தும் இதை ஒட்டித்தான் அமைகிறது. ஆனால் மனித மனம் என்ன எண்ணுகிறது என்றால், இந்த வாழ்க்கை இப்படியே தொடர வேண்டும். இதில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதை தப்பிப்பதற்கு என்ன வழிகளை கூறுங்கள் என்று கேட்கும் மனித மனங்களே அதிகம். அதில் தவறில்லை. காரணம் அரிதிற்கும் அரிதாக கிடைத்த இந்த உடம்பின் மேல் வைத்த நேசமும் பாசமும் அவ்வளவு எளிதிலே மறையாது. அது நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு இந்த மரண பயம் குறைவு. இந்த வயது ஏற ஏற மரண பயம் தானே வந்து ஆட்கொள்ளும். அல்லது ஒரு பிணி என்று டாக்டர் அறிவித்து விட்டால் அந்த மரண பயம் அப்படி அவர்களை பிடித்து கொள்ளும். அந்த மரணம் வராது என்று இருக்கிற வரை, உடல் ஒத்துழைக்கிற வரை அந்த மரண சிந்தனை வராது, பயமும் இருக்காது. ஆகவே அவர்கள் தெளிந்து விட்டார்கள், மிகப்பெரிய ஒரு பலத்தை அடைந்து விட்டார்கள் என்று எண்ண முடியாது. அவர்கள் வராது என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். வரப்போகிறது என்று தெரிந்தால் மனிதர்கள் நடுங்குவார்கள். இப்படி பல நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னிடமே ஆயுளை கேட்டவர்கள் அதிகமாக உண்டு. நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், என்னுடைய ஆயுளை சொல்லுங்கள் என்று கேட்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அது கேட்ட பிறகு அவர்கள் வியர்த்து விறுவிறுத்து போனவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதனால் இந்த உடம்பின் மேல் கொண்ட காதலால் இளத்தொறும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளத்தொறும் காதற்று உயிர் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். சூதாட்டம் ஆடுகிறவன் எவ்வளவு பொருளை இழந்தாலும் இழக்க இழக்க விட்டதை பிடிக்க வேண்டும் என்று போனது போனதுதான் வராது என்று இவன் மெய்யை உணராமல் எப்படியாவது அடுத்த ஆட்டத்தில் பிடித்து விடலாம், அடுத்த ஆட்டத்தில் பிடித்து விடலாம் என்று அதிலேயே ஆழ்ந்து போவது போல, துன்பம் வந்து இந்த உடல் விலகிப் போகும் என்ற நிலை வரும்போதுதான் இந்த உடம்பின் மேல் மனதிற்கு அதிகமாக பற்று ஏற்படுகிறது. காலி செய்ய வேண்டும், நாளையோடு காலி செய்ய வேண்டும் என்ற நிலை ஒரு குடியிருப்பவனுக்கு வந்தால் அவன் துன்பப்படுவது போல இழத்தொறும் காதற்று உயிர் என்று மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அதைப்போல இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது மனித மனதிற்கும் விஞ்ஞானத்திற்கும் அப்பால் 7 சமுத்திர அளவில் இருக்கிறது என்கிற தகவலை இந்த தொடரில் நான் சொல்லுகிறேன். அடுத்து காரணம் என்ன என்றால், ஒரு 4-5 பதிவுகளுக்கு மேல் நான் ஜோதிட சம்பந்தமான அனுபவங்களை நான் கூறியிருக்கிறேன். இவை அனுபவங்கள், இவையெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதற்கு ஒரு காரண காரியங்கள் வேண்டும். ஒரு லாஜிக் என்பது ஒன்று இல்லாமல் இறைவன் எதையுமே வைக்கவில்லை என்பதுதான் இதில் மிகப்பெரிய அரிய உண்மை. ஏதோ மனம் போன போக்கிலே அது ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக இல்லை. அதை சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரண ஒரு நிலையை விரும்புகிறவர்களுக்கு என்று அந்த சம்பவங்களாக நான் கூறினாலும், நான் அதை மட்டும் கூறுவது பயனற்றது என்பது என்னுடைய எண்ணம். இறைவன் வைத்திருக்கிற நிர்வாக ரகசியங்கள், இந்த பிரபஞ்சங்களுடைய அனைத்து உலகங்களுடைய ரகசியங்களை
இதை நான் எந்த அளவு தெரிந்து கொண்டேனோ, முன்னோர்கள் எந்த அளவு சொன்னார்களோ, அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் என்பதுதான் நான் உரை செய்வதனுடைய நோக்கம். வெறும் தகவல் சொல்வது என்னுடைய வேலை அல்ல. ஆகவே சொன்னாலும் ஜோதிடத்தை சொன்னாலும் இந்த உண்மை நிகழ்ச்சிகளை அதனுடைய அடிப்படை அந்த அறிவியல் நுட்பங்களையும் நான் சேர்த்தே சொல்ல வேண்டும். அவ்வாறு சொன்னால்தான் அந்த இறைவனுடைய பெருமையை நாம் உணர முடியும். எவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான அறிவும், ஒரு மிக மிக உயர்ந்த தொழில்நுட்பமும் இறைவனிடமும், இறைவனுடைய நிர்வாகிகளிடமும் இருக்கிறது என்பதை ஆழ்ந்து சிந்தித்தால் தலை மயக்கமடையும். இதை ஒருபோதும் மனிதர்களால் சாதிக்கவே முடியாது. ஒரு ஆலமரத்தின் தெள்ளிய ஆலின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதாயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆட்பெரும் படையுடன் மன்னருக்கிருக்க நிழலாகுமே என்று நீதிப்பாடல்கள் கூறுகிறது. ஆலமரத்தினுடைய விதை தெள்ளிய ஆலின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நல்ல ஒரு நீர் சுனையிலே இருக்கிற மீனுடைய முட்டையை விட மிகச் சிறியதாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய விருட்சம், ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு படர்ந்து இருக்கிற விருட்சம் அதில் ஒளிந்திருக்கிறது. இப்படி ஒரு சிறிய ஒரு நுட்பமான விதைக்குள் இவ்வளவு பெரிய ஆலமரத்தை அடக்கி வைத்த ஒரு தொழில்நுட்பத்தை எந்த காலத்திலும் மனித மனம் எண்ணியே பார்க்க முடியாது. இவற்றையெல்லாம் பார்த்து வியப்பதில்லை. ஏதோ கையை நீட்டினார், மாம்பழம் வந்தது. இந்த கையை நீட்டினார், சின்ன சிவலிங்கம் வந்தது. இந்த கையிலே விபூதி வந்தது. இதுதான் மனிதர்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அது சாதாரணமாக பல விதங்களிலே செய்யலாம். தேவதைகள் மூலமாக எடுத்து கொண்டு வரலாம், அல்லது ஏற்கனவே தயாரித்து ஒரு வேகமாக விரைவான செயல் மூலம் செய்யலாம். முழுமையான யோக நிலை பெற்றவர்கள் அவ்வாறு பஞ்சபூதங்களை உருவாக்கவும் மறைக்கவும் முடியும். அதற்கு பல வழிகள் இருக்குது. ஒரு ஊருக்கு பல வழி என்றது போல இந்த செயல்களுக்கெல்லாம் பின்னால் பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் இது எந்த அளவில் செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் ஆராய வேண்டும். அது தேவையற்ற வேலை. இது போன்ற அதிசயங்களை, இறைவனுடைய சிருஷ்டி ரகசியங்களை, வண்ணமயமான பறவைகள் காம்பினேஷன் போட்ட அந்த இறைவன், இயற்கை சாயங்கள் இல்லாமல் இயற்கையிலே விதவிதமான பறவைகளை பார்த்தால் இறைவனுடைய தொழில்நுட்பத்தையும் அவருடைய கலா ரசிகத்தன்மையும் நாம் பார்த்து உணர முடியும். அப்படியெல்லாம் இந்த மானிட வாழ்வு பல ரகசியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த அதி அற்புதமான இந்த வாழ்க்கையில் ஒரு குறைந்த மட்டத்தில் உள்ள எண்ணக் குவியல்களிடையே சிக்கிக்கொண்டு மனிதர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பலவிதமான துன்பங்கள், பலவிதமான விசாரங்களுக்கு உட்பட்டு பரபரப்பாக ஓய்வின்றி ஓடித் திரிகிறார்கள். அவ்வாறு திரிகின்றவர்களுக்கு யார் எதை சொன்னாலும் அது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இந்த எண்ணத்துக்கு ஆகர்ஷண எல்லையை மீறி போவதே இல்லை. பூமியினுடைய ஆகர்ஷண எல்லை ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரை இருக்கிறது. அதற்கு மேல் அது விடுபட்டு போய்விடுகிறது என்பது இன்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த எண்ணக் கூட்டங்களே பல 1000 அடி உயரங்கள் இருந்தாலும், இது ஒரு சில 1000 அடிகள் பரவி இருக்கிற அந்த எண்ணக் கூட்டத்தில் தான் மீண்டும் மீண்டும் மனிதர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அந்தந்த காலங்களில் உள்ள மனிதர்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் அங்கே நிறைந்திருக்கும். இதிலே இருக்கிற நல்ல எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்வது என்பது நிச்சயமாக ஒரு கடினமான வேலை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயமே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு வருகிறது. சுற்றி சுற்றி இந்த உலக வாழ்வு இதை பற்றி உடம்பு, வாழ்வு, செல்வம், திருமணம் எப்போது நடக்கும், நோய் எப்போது தீரும், ஒருபோதும் பிரச்சனை தீராது. இதுதான் உண்மை. இதை சொன்னால் மனித மனதால் ஏற்கவே முடியாது. என்னடா இவர் எதற்கே வழி சொல்லுகின்றால் தீராது என்று சொல்கிறார் என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். காரணம், நான் பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்தவன். மனிதனுடைய மன எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டவன். ஆகவே இந்த மனித மனம் இவ்வாறு தான் இயங்கும். சரி, இன்று ஜோதிடம் என்று வந்ததால் ஒரே ஒரு சம்பவத்தை நான் கூறுகிறேன். ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு அது 2 சம்பவங்கள் இருக்கிறது. இன்று நான் ஒரு நல்ல விதமான ஒரு சம்பவத்தை கூறிவிடுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக
ஒரு இளைஞன் ஒரு 26, 27 வயது இருக்கலாம். அவன் சென்னைக்கு அருகே வசிக்கக்கூடியவன். ஒரு அரசு பதவியிலே இருந்தான். அவருடைய உறவினர் வீடு நான் வசிக்கிற பகுதிக்கு அருகே இருந்தது. அங்கே வந்திருந்தபோது அவர்கள் என்னைப் பற்றி கூறியதால், என்னை வந்து இப்படியெல்லாம் சொல்வதற்கு ஒருத்தர் இருக்கிறாரா என்ற ஒரு ஆச்சரியமான எண்ணத்தோடு என்னை பார்ப்பதற்கென்றே வந்தான். அமர்ந்தான். நான் பார்த்தேன். அவன் ஜாதகமெல்லாம் எதுவும் எடுக்கவில்லை. அவனுக்கு ஜாதகம் என்ற ஒரு அ அதை தெரிந்து கொள்ளும் வயதும் இல்லை. அவன் ஒரு வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான். நான், "என்ன தம்பி, என்ன விஷயம், என்ன?" என்றேன். "இல்லை, உங்களைப் பற்றி சொன்னார்கள் இப்படியெல்லாம்." "சரி, இப்போது என்ன உனக்கு? கல்யாணமாக வேண்டும்" என்றேன். "இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் எண்ணமில்லை." "அதல்லப்பா, உனக்கு கல்யாண நேரமெல்லாம் வந்துவிட்டது. வெகு விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது. அதுபோக நீ ஒரு பெண்ணை விரும்பிக் கொண்டிருக்கிறாய்." என்று நான் சொன்னவுடன் அவன் அப்படியே திகிலடித்தது போல் என் முகத்தையே பல நிமிடங்கள் உற்று பார்த்து பிரமித்து இருந்தான். அதற்கு அடுத்தது, "இதற்கே பிரமிக்கிறாய்? நீ நீ விரும்புவது வேற்று ஒரு உன் இனப்பிரிவு இல்லாமல் வேறு ஒரு இனப்பெண்ணை நீ விரும்புகிறாய்" என்று அடுத்து சொன்னேன். அதில் மேலும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். அதன் பிறகு அது பிராமண வகுப்பு பெண்ணாக இருக்கும் என்றவுடன் அவன் அப்படியே உறைந்து போனான். "சார், இது எங்க தாய் தந்தைக்கே தெரியாது. யாருக்குமே தெரியாது சார். இது எப்படி சார்?" அவனுக்கு கவலையெல்லாம், "சார், இது எப்படி? அது எப்படி என்று நான் விளக்கிச் சொல்ல முடியாதப்பா. இதன் உண்மையா இல்லையா என்பதை மட்டும் சொல்" என்றேன். "அத்தனையும் உண்மை சார். இதுதான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பெற்றோர்களிடம் நான் எதையும் மறைத்ததில்லை. இந்த கல்யாணம் நடக்குமா சார்?" என்றான். "நடக்கும் அப்பா. இதுதான் நடக்கும். உன்னுடைய அம்மாவிடம் நான் எதையும் மறைத்ததில்லை. என் அம்மாவிடமே இனிமேல் தான் சொல்ல வேண்டும். நீங்கள் இப்படி சொல்லிவிட்டீர்களே. சரி, பரவாயில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய அம்மாவிடம் சொல், அப்பாவிடம் சொல். இந்த திருமணம் நடந்துவிடும்" என்று நான் கூறினேன். அந்த இளைஞனுக்கு வியப்பு தாழவில்லை. அதன் பிறகு சிறிது காலத்திற்கு அவன் சென்னைக்கு அருகே உள்ள பெரிய ஊர்தான். அங்கு சென்றான். இந்த விவரங்கள் எல்லாம் வீட்டிலே பேசப்பட்டது. 2 வீட்டாருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து இப்போது அவனுடைய பெண், பையன் அனைவருக்கும் திருமணம் நடந்து விட்டது. இப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கவில்லை, ஆளைப் பார்த்தேன். விவரத்தை கூறினேன். காதல் திருமணம், அது வேற்று பிரிவிலே உள்ள திருமணம். அதை நீ விரும்புகிறாய், அது நடக்கும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறி, இப்போது அந்த நபர் ஓய்வு பெறுகிற வயதை நெருங்கிவிட்டார். இப்படியும் கூற முடியும். காரணம், இங்கே இருக்கிற இந்த இறைவனுடைய பலவிதமான நிர்வாகங்களில் நம்முடைய உள்ளம் எந்த அடுக்கிலே சஞ்சரிக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இது போன்ற செயல்களை செய்ய முடிகிறது. ஜாதக ரீதியாக செய்வது என்பது அது ஒரு நிலை. அது சாமானியமாக அனைவருக்கும் அதை கையாள முடியும். அமானுஷ்யம் என்று சொல்வதை தவிர, அமானுஷ்யம் என்றும் சொல்லலாம், அசாத்தியம் என்று சொல்வார்கள். அது மனிதர்களால் சாத்தியப்படாத அசாத்தியமான விஷயங்களை சொல்வது என்பதெல்லாம் அந்த இறை நிர்வாகத்தின் பல்வேறு அடுக்குகளில் நுழைந்து சென்று பார்க்கின்ற போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு ஆற்றல்கள். இவை மிக சாதாரணமானவை. இவற்றையெல்லாம் தாண்டி இருக்கிறது இந்த இறைவனுடைய உண்மைத்தன்மை உணர்ந்து கொள்ளும் அந்த பரஞானம் என்ற உயர்ந்த ஞானம். அது எல்லையில்லாதது, நிரந்தரமானது, நித்தியமானது. அதை நோக்கி செல்வதுதான் ஞானம். மற்றவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.